அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குறிப்பை அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியாக இருக்கின்ற சத்திய சகாபாக்களின் சலாமின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது கடமையாக்கி இருக்கின்ற அல்லாஹ்வுடைய நிலைமைகளுக்காக இங்கே பூமி இருக்கின்ற அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ்வை காட்டுவார்கள். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறதால் சிறந்த பண்பாளர்களாக நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் சமுதாய மக்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறை எதுவென்று சொன்னால், மனிதன் தான் செய்கிற தவறுகளை விட்டுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதில் அலட்சியமாக இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் பாவத்திற்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவராக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு சொல்லி காட்டுகிறார். மனிதன் பொதுவாக உலகத்தில் தன்னை பற்றி நினைக்கின்ற பொழுது தன்னை ஒரு பரிசுத்தவானாக மனிதன் கருதிக் கொள்கிறான். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கிற ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு சொல்லுகிற உபதேசமே என்னவென்று சொன்னால், உங்களை நீங்களே பரிசுத்தவான்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் திருக்குறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அப்ப அகிலத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் மட்டுமே சுப்ஹான் அல்லாஹ் தூய்மையானவன். அவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் பாவத்திற்கு அப்பாற்பட்டவன் கிடையாது, பாவம் செய்யக்கூடிய மனிதனாக இருக்கிறான். இறைவனுடைய படைப்பின் அடிப்படையே அப்படித்தான். மனிதன் பாவம் செய்வான், பாவத்திற்கான பிராயச்சித்தம் மன்னிப்பு தேடி என்னிடத்தில் மன்றாடுவான், நான் அவனை மன்னிப்பேன். இதுதான் எஜமானுக்கும் அடிமைக்கும் உள்ள வித்தியாசம் ஏற்படுகிறது. நாம் எப்பொழுது இறைவனுடைய அடிமையாக வெளிப்படுத்தப்படுவோம் என்று சொன்னால், தவறுகள் செய்வோம், அந்த தவறுகளை உணர்வோம், இனிமேல் செய்ய மாட்டோம் என்று முடிவெடுப்போம், அதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்போம். இதுதான் அல்லாஹ்வுக்கும் நமக்கு உள்ள ஒரு தொடர்பு. எஜமானிடத்திலே நாம் கேட்க வேண்டிய செய்ய வேண்டிய காரியம். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் செய்கின்ற எல்லா இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் எதற்காக செய்கிறோம் என்று சொன்னால், படைத்த இறைவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவனுடைய ஆறுதலை நாம் பெற வேண்டும், அவனுடைய அருளை நாம் பெற வேண்டும், அதன் மூலம் நமக்காக படைத்து வைத்திருக்கிற சுவனத்தை நாம் அடைய வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் தான் இறைவன் நம் மீது விதித்த கடமைகளை எல்லாம் இயன்ற வரைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். படைத்த இறைவனின் சந்தோஷத்தை பெறுவதற்கு மிக ஒரு எளிமையான வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன எளிமையான வழி என்று சொன்னால், எந்த ஒரு அடியான் தான் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறானோ அவனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷமடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழகாக ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான அழகிய செய்திகளை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு பாலைவன பெருவெளியிலே பயணிக்கிற ஒரு பயணி, ஒட்டகத்தில் பயணிக்கிற ஒரு பயணி, அந்த பயணத்தில் சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு இடத்தில் இளைப்பாறுவதற்காக தன்னுடைய உணவுகளை அறிந்துவிட்டு அயர்ந்து லேசாக தூங்குகிற நேரம், தூங்கி விழித்து பார்க்கிறான். அவன் வந்திருந்து அந்த ஒட்டகத்தை காணவில்லை. அவன் அப்படியே வேதனைப்பட்டான். இன்னைக்கு நமக்கு அது மாதிரி ஒரு சிரமம் கஷ்டம்லாம் இருக்கும். 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிற நமக்கு அப்படி சொடுக்கிற நேரத்துல மெக்கானிக் வந்துக்கிற அளவுக்கு நமக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் வசதிகள்லாம் இருக்கு. வண்டியை காலையில வேலைக்கு போகும்போது எடுக்கும் போது பஞ்சர் ஆயிடுச்சு, கட்டுமையான கோபம். சனியை முடிஞ்சு போற வண்டி போற நேரத்துல பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி வண்டியை சமைச்சிடுவோம். நேஷனல் ஹைவேஸ்ல பயங்கரமா போய்கிட்டு இருக்கும்.
வினாடிக்கு ஒரு வாகனம் போய் வந்து கொண்டிருக்கும். எல்லா கார்லையும் ஜாக்கி வச்சிருப்பான், எல்லா கார்லையும் ஸ்பானர் வச்சிருப்பான், ஒவ்வொரு வண்டிக்கும் அதை கொடுத்து வச்சிருப்பான். யாரை கையை நீட்டினாலும் உதவி செய்வார்கள். இந்த காலத்துல அப்படி பயணிக்கிற போது கூட ஒவ்வொரு நேரத்தில் இப்படி வண்டி பஞ்சர் ஆகி போச்சே, ஒரு ரிப்பேர் ஆகி போச்சேன்னு சொல்லி சடனை மேற்கொண்டு விடுவான் மனிதன். அப்ப இவ்வளவு நவீன காலத்திலேயே நமக்கு ஒரு சின்ன இடர்பாடுகள் ஏற்பட்டால் கூட ஒரு பெரும் துன்பமாக கருதுகிறோம். ஒரு பாலைவன பெருவெளியில பயணிக்கிற ஒரு பயணி அவன் எப்படி இருக்கும்? காலை எடுத்து அந்த மணல் பாங்கான பகுதியில வைக்க முடியுமா? காலை வச்ச கரண்ட கால அளவுக்கு உள்ள போயிடும். நடக்க முயற்சி செய்தாலும் ரொம்ப தூரம் போயிட முடியாது. கடுமையான வெயில் அடிக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் கவலைப்பட்டு அவன் மீண்டும் மூர்ச்சி அடைந்து மயங்கி விடுவான். அவன் மூர்ச்சை தெரிந்து விழித்து பார்க்கிற நேரம் அவனுடைய வாகனம் அவனுக்கு முன்பாக நிற்கும். அதை பார்த்த சந்தோஷத்தில் அவன் இறைவனிடத்திலே முறையிடுவான், நான் தான் அல்லா, நீதான் என் அடியான். மாற்றி பேசுவார்கள். சந்தோஷத்தினுடைய உச்சத்தின் காரணமாக நான் தான் அல்லா, நீ தான் என் அடியான் என்று அல்லாஹ்விடத்திலே மாற்றி பேசுவான். இந்த நேரத்தில் ஒரு பயணி எவ்வளவு சந்தோஷம் அடைகிறானோ இதை விட பன்மடங்கு ரப்புல் ஆலமீன் சந்தோஷம் அடைவான். எப்பொழுது என்று சொன்னால், ஒரு அடியான் தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிற பொழுது. இதுதான் இன்றைக்கு இஸ்லாமியரிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு. மனிதன் உலகத்துல பெரும்பாலும் என்ன நினைக்கிறான்? நம்மளை யாரும் எதுவும் சொல்ல முடியாது, நம்மளா குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், நம்மதான் உலகத்திலே சரியானவன் என்று மனிதன் நினைக்கிறான். இப்படி நினைப்பதுதான் எங்க போகும்னா மனிதனுடைய பெருமை என்கிற ஒரு பாவத்துல போய் தள்ளிடும். மனிதன் எப்ப பெருமை அடைவான்? என்னை விட வசந்தவன் யாரும் உலகத்தில் இல்லைன்னு ஒருத்தர் நினைக்கும் போது என்ன ஆகும் கேட்டா, அவன் தன்னை பரிசுத்தவானாக கருதி கொள்வான், பாவங்களுக்கு அப்பாற்பட்டவனாக நினைத்துக் கொள்வான். அப்படி நினைக்கிற பொழுது அவன் இறைவனிடத்துல எவ்வாறு கொண்டாடுவான்? எவ்வளவோ கெட்டவே இருக்கான், அவனை மாதிரியா நான் நடந்துகிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் நான் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறத பார்க்கல. அது கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை என்ன? ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். தவறு செய்யாத ஒரு சமூகத்தை ரப்புல் ஆலமீன் படைக்கல. நீ தப்பு செய்வ, தெரிஞ்சும் செய்வ, தெரியாமலும் செய்வ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், ஆதமுடைய மகனுக்கு இந்த உலகத்தில் விபச்சாரத்தில் ஒரு பங்கு உண்டு. மனுஷ உலகம் போய் விபச்சாரம் பண்ணாதான் விபச்சாரம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தில் ஒரு பங்கு உண்டு. பூமினால ஆண்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும் அல்லாஹ் சொல்றாங்கல்ல. நம்மள கண்ணு பட்டையை மூடி வச்சு செல்லட்டம் பண்ணி ஒட்டிக்கிட்டா நடந்துட்டு ரோட்ல இல்ல இல்ல, அதோட என்னமோ நடந்து போயிருதுல. 50 பெண்கள் வந்தாலும் 49 ஒன்றை செலக்ட் பண்றானா இல்லையா? அதை விரட்டி போறானா இல்லையா? அல்லது மறுபார்வை பார்க்கிறானா இல்லையா? அப்ப பாவங்கள் என்பது மனிதனுக்கு தூரமாக இல்லை, நெருக்கமா இருக்கு. ஃபார்முலா அப்படிதான் இருக்கு. நம்முடைய மனிதன் படைக்கப்பட்ட ஃபார்முலா எப்படின்னு கேட்டா, அடிப்படை நீ தப்பு செய்வ, அதை உணர வேண்டும், என்னிடத்தில் ஓடி வர வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்டு மன்றாட வேண்டும், நான் உன்னை மன்னிப்பேன். எப்படி? சந்தோஷமாக. அடியா தப்பு செஞ்சேன் வந்து கேட்கிறான், மன்னிச்சு. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பற்றி உணர வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றியும் அவருடைய தூதரை பற்றியும் பேசப்படுகிறதோ அங்கே வானவர்கள் வந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், சங்கை மிக்க வானவர்கள் வந்து அந்த சபையை இறக்கைகளால் மூடிக்கொள்வார்கள். இப்படி ஒரு சபை, இங்க அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் பேசுகிறோம், பேசுவதை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். இப்ப இங்க என்ன நடக்கும்? ஒரு வானவர் கூட்டத்தை அல்லாஹ் அனுப்பி அவருடைய அந்த வானவர்களுடைய இறக்கைகளால் அப்படியே மூடிடும். எதுவரைக்கும் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த சபையை விட்டு களைகிற வரை, களைந்து முடித்தவுடன் வானவர்கள் உடனடியாக மேலே செல்வார்கள். அல்லாஹ் தெரிந்து கொண்டே கேட்பான், எங்கிருந்து வருகிறீர்கள்? இறைவா,
இது மாதிரி நாங்க மீனாபாபுரத்துக்கு போனோம். அங்க ஒரு கூட்டம் உன்னை பற்றியும் உன் மார்க்கத்தை பற்றியும் உன் தூதரை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு தகவல் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் கேட்பான், தெரிந்து கொண்டே கேட்பான், அவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் ரொம்ப பயப்படுறாங்களா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை கண்டு பயப்படுகிறார்கள்? உன்னுடைய நரகத்தை கண்டு பயப்படுகிறார்கள் அல்லாஹ். பார்த்திருக்கிறார்களா? பார்க்கலடா அல்லாஹ். பார்த்தால் எப்படி பயப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்பாங்க. வேறு என்ன பேசிக் கொண்டார்கள்? அல்லாஹ் ரொம்ப ஆசை வைக்கிறாங்களா அல்லாஹ். எதன் மீது ஆசை வைக்கிறார்கள்? உன் சொர்க்கத்தின் மீது ஆசை வைக்கிறார்கள் அல்லாஹ். சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? பார்க்கிறார்களா? பார்த்தால் எவ்வளவு ஆசை வைப்பார்கள் அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த மாணவர்கள் சொல்லுவார்கள், கடைசி நேரத்துல ஒரு ஆள் உள்ள வந்து உட்கார்ந்தான் அப்படிங்கிற அவனின் பாவத்தை மன்னித்தோம், அந்த சபையில் உள்ள அனைவரின் பாவத்தை மன்னித்தோம். இது அல்லாஹ்வுடைய அருள், கருணை, சந்தோஷம். அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை இந்த உலகத்தில், மறு உலகத்தில் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் பண்பாளர்களாக மாற வேண்டும். எப்படிப்பட்ட பண்பாளர் என்று சொன்னால் செய்த தவறை ஒப்புக்கொள்ளுகிற துணிச்சல். உலகத்தில் பெரும்பாலும் மனுஷன் இருக்கவே இருக்காங்க. எந்த ஒரு மனிதன் தான் செய்த தவறை சபையில ஒத்துக்கொள்ளலையோ அல்லது தனிமையில் ஒத்துக்கொள்ளலையோ அவனுக்கு சமூகத்தில் பெரிய மரியாதையெல்லாம் இருக்காது, மிகப்பெரும் அந்தஸ்துலாம் இருக்காது. ஒரு கரிசனை சமூகம் அவனை புறத்தள்ளும். அவன் பேச்சா பேசுவான். இவ்வளவு பேர் சொல்றமே கொஞ்சமாச்சு கேட்கிறானா? அதோட நியாயம் அவனுக்கு புரியுதா? இவன் ஜமாத்துக்கு லாய்க்கு இல்ல, இவன் சமுதாயத்துக்கு லாய்க்கு இல்ல, இவன் பொறுப்புக்கு லாய்க்கு இல்ல என்று மக்கள் புறம் தள்ளி விடுவார். காரணம் என்ன? செஞ்ச தப்பு ஒத்துக்கிறது. சபையில மனுஷன் ஒத்துக்கிறார, மனுஷன் ஒத்துக்கிறார, வேற யாரிடத்துல போய் ஒத்துக்கொள்வா? வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி. இஸ்லாம் சொல்லுகிறதுல மனிதன் பொதுவா தவறு செய்வதற்கு உலகத்தில் வெட்கப்படணும். தப்பு செய்ய போறவே, பாவமாச்ச பார்த்தா என்ன நினைப்பாங்க, சமூகத்துல மரியாதை போயிருமே, அந்தஸ்து போயிருமே என்று ஒருவன் வெட்கத்தின் மூலமாவது அஞ்சி பாவங்கள் செய்யாம இருக்கணும். ஆனா பகிரங்கமா ஒருத்தர் பாவம் செய்யறானா உலகத்துல சமுதாயத்துக்கு பயப்படல. யார் என்ன சொன்னா என்ன, நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு சமூகத்தில் என்ன மரியாதை இருக்கும்? சமூகத்தில் மரியாதை இல்லவனுக்கு படைத்தவனிடத்தில் என்ன இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? எந்த ஒரு மனிதனை மக்கள் எல்லாம் புறக்கணிக்கிறார்களோ மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தில் மிக மோசமானவன் யார்? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு மனிதனை மக்கள் எல்லாம் புறக்கணிக்கிறார்களோ சொன்னா கேட்க மாட்டாயா, அவன் சொன்னா புரியாது, அவன் பச்சா சொல்லுவான், அவன் தான் எல்லாம் தெரிந்த மாதிரி பேசுவான் என்று இவனிடத்தில் பேச முடியாது என்று நிராகரிக்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள். அவன் தான் மறுமை நாள்ல மோசமானவன். இந்த உலகத்துல நான் படைச்ச படைப்பு மனுஷன், அவனே உன்னை புறக்கணிச்சுட்டான். உனக்கல்ல எல்லாரும் புறக்கணிச்சுட்டான். நான் மட்டும் உனக்கு சிவப்பு கப்பலை வெளிப்பட கூட அந்தஸ்து நீ மோசமானவன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கணும். இதுல அடிப்படை காரணம் என்னன்னா, நாம் அல்லாஹ்வுடைய அடிமை. முதல் அதை உணர்வு. நாம யாருன்னு கேட்டா எஜமானம் கிடையாது. நாம எஜமானம் என்ன? நம்ம கடை வச்சிருந்தோம்னா கடையில் ஒரு தொழிலாளி வேலை பார்த்தா அந்த தொழிலாளிக்கு எஜமான். எது வரைக்கும்? அவர் வேலை செய்கிற வரைக்கும் எஜமான். அவருக்கு படி அளிக்கிறதுல, உணவளிக்கிறதுல, உடை அளிக்கிறதுல, இடம் கொடுக்கறதுல, சொத்து சுகங்களை எழுதி வைக்கிறதுல நம்ம எஜமான் கிடையாது. அவர் 8 மணி நேரம் வேலை பார்ப்பாரு, வேலை பார்த்ததுக்கான சம்பளத்தை கொடுப்போம். அது வரைக்கும் நம்ம சொல்ல அவர் கேட்பாரு, அதுக்கான வேலைக்கான கூலி முடிஞ்சு போச்சு. ஆனா ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட எஜமான்? அகிலத்துக்கே எஜமான். அவனை மாதிரி தாராள குணம் கொண்டவர்கள் உலகத்தில் அவனுக்கு ஈக்குவல யாருமே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்ப அவனிடத்தில் நாம் மன்றாட வேண்டும். பாவத்திற்கான மீட்சிக்கான வழி தெரியாமல் தான் இந்த சமூகம் என்ன செய்யுது? இப்படி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். கிறிஸ்தவ சமூகம் ஒரு சமூகத்தை பார்க்கிறோம். அவன் என்னைக்காவது கையால சரா தொழுகையின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க, ஜெபத்தின் பக்கம் வாருங்கள் கூப்பிடுறான். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? பிரார்த்தனையே வணக்கம், தொழுகை மட்டும் வணக்கம் இல்ல,
பிரார்த்தனையே வணக்கம் அப்படின்னாங்க. தொழுகை மாதிரி பிரார்த்தனையும் ஒரு வணக்கம். அவன் 100% எதை போதிக்கிறான்? ஜெபத்தின் பக்கம் வாருங்கள், கர்த்தரின் பக்கம் வாருங்கள், பாவ மீட்சியின் பக்கம் வாருங்கள். அந்த உணர்ந்து இருக்கிறான். நீ பாவம் செஞ்சவன், நீ சுபஹானல்லாஹ் கிடையாது, நீ அவரிடத்தில் வந்து ஜெபி, உன் ரத்தத்தால் பாவத்தை கழுவுவார் என்று அழைக்கிறான். இஸ்லாம் அப்படி அழைக்கல. அட நீ செஞ்ச தப்ப ஒத்துக்க, என்னிடத்தில் மன்றாடு, மன்னிப்பு கேள், அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகளில் அடிப்படை ஒன்று பாவத்திற்கான மீட்சியை தேடுவது. மன்னிப்பினுடைய அடிப்படைகளை தரவாரியாக புரிந்து சொன்ன மார்க்கம் இஸ்லாம். உலகத்துல எந்த மதங்களும் எந்த வேதங்களும் சொல்லாத நீதியை சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கிற ரப்புல் ஆலமீன் மனித உரிமைகளில் கை வைப்பது கிடையாது. அவன் எஜமான், யார வேணாலும் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்லலாம், சொன்னால் எதிர்க்க முடியாது. நான் இஸ்லாமா எஃபலும் அவனை யாரும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க முடியாது. அவனை கேள்வி கேட்க முடியாது. அவன் கேட்பான், எல்லோரையும் பதில் சொல் அப்படின்னு கேட்பான். அவன் மனித உரிமையில கை வைக்க மாட்டான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்த பாவத்தை பாதிக்கப்பட்டவன் மன்னிக்கிற வரைக்கும் ரப்புல் ஆலமீன் அதில் தலையிட மாட்டான். இப்படி ஒரு கடவுள் கொள்கையை உலகத்தில் பார்க்கவே முடியாது. இந்த ஒரு தத்துவத்தை அழுத்தமா பிரச்சாரம் பண்ண வைங்க, விரோதமான மார்க்கமா இருக்கு. கடவுள் இன்னொரு விஷயத்துல தலையிட மாட்டானா? நான் இவருக்கு பாவம் செஞ்சுட்டேன்னா அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்ல என்னை மன்னிக்க மாட்டான். மன்னிப்பினுடைய தத்துவத்தை தாற்பயத்தை பிரித்து சொல்லுகிற ஒரு மார்க்கம். அவர் மன்னிச்சுட்டாரு, அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டாடா, அல்லாஹ் போய் தர சொல்றது. அவர் மன்னிக்கல, என்ன செய்வான்? அவனை மன்னிக்க மாட்டேன். தொழுகையில தொழுகை நீ வச்சுக்க, நீ ஜகாத்து கொடுத்தையில அந்த நன்மையை போட்டான் நீ வச்சுக்க. எல்லா கணக்குகளை எடுத்து கொடுத்து குடிச்ச பிறகு அவனுக்கு செய்த பாவம் பாக்கி இருந்தா, இவன்கிட்ட ஒண்ணும் இல்லாம இருந்தா அல்ல என்ன செய்வான்? நீ என்ன பாவம் வச்சிருக்க போட்டா தலையில கட்டு போ. இவன் பாதிப்பை ஏற்படுத்தினானோ அவன் தலையில் அவனுடைய பாவத்தை வாங்கி கட்டிடுவான். இந்த பாவத்தை பெருக்கிக்கிட்டே போகலாம் நரகத்துக்குள்ள. பாவ முயற்சிக்கான அடிப்படை படி தெரியாமல் இந்த சமூகம் அல்லாஹ்வை ஜெபிக்கிறது விட்டுச்சே, பிரார்த்திக்கிறது விட்டுச்சே. நபிமார்களுடைய வாழ்வியல் வரலாறுகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோமே. அவருடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன? திருமறை குர்ஆனை எடுத்து ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த உலகத்தில் சுவனவாதிகள் என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் நபிமார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். திருக்குர்ஆனுடைய வரலாறுகளை நீங்கள் படித்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சிறப்பான ஒன்று. எந்த அளவுக்கு சிறப்பான ஒன்று? அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமியில் என்னை வணங்க நான் ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன். முதல் மனிதர், கடைசி முதல் மனிதர், முதலாக ரப்புல் ஆலமீன் அவனுடைய கரத்தால் பூமியில் அனைத்து இடங்களிலிருந்து மண்ணெடுத்து ஆதம் நபி அவர்களை படைத்து என்னுடைய ரூஹுவை நான் ஊதினேன் அப்படின்னு சொல்லி காட்டு. அவருக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். பெரிய அறிவு ஜீவிகள் பாக்குறோம்ல, கொஞ்சம் ஒரு அறிவா பேசுறாங்க, அறிவு ஜீவி சொல்ல வந்துதான் சொல்றோம்ல. அந்த அறிவு மனிதனுக்கு இன்றைய வரை கடத்தப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த ஒட்டுமொத்த 700 கோடி ஜனங்களுடைய அறிவினுடைய அடிப்படை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அவருக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கு. அவரும் அவருடைய மனைவியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேரும் அல்லாஹ் என்ன சொன்னா? இந்த சொர்க்கத்துல சந்தோஷமா இருங்க. சைத்தான் பகிரங்கமான எதிரியாவான், அவன் உங்களை வழிகெடுத்து விடுவான். ஒரே ஒரு கட்டளை தான், இந்த மரத்துக்கு பக்கத்துல மட்டும் போகாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்.
அவர் என்ன செஞ்சாரு? சைத்தான் வந்தான். ஏன் தெரியுமா போகக்கூடாதுன்னு சொன்னா, உலகத்துல வரம்பு மீறுதலில் மனிதனுக்கு இருக்க அலாதி இன்பம் இருக்கு பாருங்க, அது மாதிரி உலகத்துல எதுவுமே கிடையாது. அங்க எட்டி பார்க்காதே ஒருத்தங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்க, முடிஞ்சிருச்சு. ஏணிய போட்டு ஏறி நின்று அவன் ஏன் சொன்னா எட்டி பார்த்துட்டு இறங்கி ஒன்றுமில்லாதடா நான் ஏறாதுன்னு சொன்னேன். அத முதல்ல சொல்லக்கூடாது, கேட்கவா போற நீ. வரம்பு மீறுதல்ல மனிதனுக்கு இருக்கிற அலாதி இன்பம் கொடுத்து அவன் செய்யாதன ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னா, நல்ல விஷயங்கள்ல அறிவை போட்டு செலுத்தாம சொல்லிட்டான். இப்ப என்னமா இருக்கும் பொழுது அந்த டப்பாவை திறந்து பார்த்து திறந்தா பெருங்காயம் கூட இருக்காது, வாசனை தான். இப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கணும். இந்த அடிப்படை அங்க விதைக்கப்பட்டது. ஆதம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னதில்ல, மரத்து பக்கத்துல போகாதீங்க, அவன் கெடுத்துருவான் அப்படின்னு சொல்றான். ஆனா சைத்தான் என்ன பண்ணா? ஏன் தெரியுமா போவேனான்னு சொன்னா, ஏன் தப்பு சொல்லிட்டான், ஏன் நீ விட்ட போய் ஏன் கேட்கணும்? விட்டாரா ஆதம் நபி? ஏன் நீங்க அந்த மரத்து பக்கத்துல போனீங்கன்னா கனியை புசித்தீர்கள் என்று சொன்னா மலக்கா மாறிடுவீங்க அப்படின்னா. அப்படியா? போனார்கள், மரத்தின் கனியை புசித்தார்கள், அவர்களுடைய வெட்கத்தலங்கள் எல்லாம் வெளிப்பட்டன, இலைதலைகளை பிடித்து இழுத்து மறைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அப்பா நான் சொல்லலையா உனக்கு? அவன் உன்னை வழிகெடுத்துருவான்னு நான் சொல்லலையா? நான் சொன்னேனே, இனி இங்க இருக்க உனக்கு தகுதி கிடையாது. எப்படிப்பட்ட வாழ்க்கை? சொர்க்கம். அவன் பாடுபடுற எல்லா பாடுபடுதலும் எதுக்குன்னா, படைச்ச ரப்பு வச்சிருக்கிற சொர்க்கத்துல ஓரத்துல போய் உட்கார்ந்துட்டா கூட சுபஹானல்லாஹ் போதுமானது. அது மாதிரியான ஒரு நிரந்தர வாழ்க்கை கிடையவே கிடையாது. அதுக்குதான் எல்லாம் பாடுபடுதும். அதுக்குள்ள முடி அல்லாஹ் விட்டிருக்கிறான். அங்க அவர் என்ன செய்தார்? மரத்தின் கனியை புசித்தார். இங்க இருக்க தகுதி இல்ல, போக தூக்கி எறிந்தா என்னிடத்திலிருந்து உங்களுக்கு செய்தி வரும். செய்தி வந்தவுடனே அவர் என்ன செஞ்சாரு? அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார். எப்படி மன்றாடினார்? கால ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம். ஆதம் நபி சொல்றார். நம்மள அப்படி ஒரு ஆளை சொல்லுங்க பாப்போம், நான் தாங்க அந்த தப்பை செஞ்சேன் அப்படின்னு சாமானிய ஒருவனுடைய வாயிலிருந்து வெளிவர செய்ய முடியுமா? முடியவே முடியாது. நான் செஞ்சது கரெக்ட், தப்புக்கு அப்பாற்பட்டவன் நான் பரிசுத்தமானவன், நாங்க முஸ்லிம்கள் வித்தியாசமானவர்கள் அப்படி பேசுறாங்க பாக்குறதுல. அப்ப என்ன அர்த்தம்? ஆதம் நபி சொன்னார், கால ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். வயில்லம் தக்ஃபுரனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நாம் அக்கூன மினல் காசிரீன், நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட மனிதர், தூதர், சொர்க்கத்தில் வாழ்ந்தவர், அல்லாஹ்வுடைய கரத்தால் படைக்கப்பட்டவர், அல்லாஹ்வுடைய ரூஹ் ஊதப்பட்டவர், அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்பட்டவர். அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டார், மன்னிக்கிறனா அல்லாஹ், நான் நஷ்டவாளி ஆயிருந்தா? அவர் கெஞ்சினார், அல்லாஹ் மன்னித்தோம். நாம எந்த அளவுக்கு மன்னிப்பு தேட வேண்டிய கடமை நமக்கு. நாம பிரார்த்தனை செய்யறோம்ல, உலகமா உலகத்துல பரபரப்பா போற இந்த வாழ்க்கையில சலாம் கொடுக்கிற நேரம் தான் சும்மா வந்து 5 நேரம் தொழுகையில எல்லா பள்ளிவாசலும் நிறைஞ்சு வழிகிறது இல்லை. அதுதான் அவனும் விரும்புறான். யாரு? இந்த என்ஆர்சிக்காரன், என்பிஆர்காரன், சிஏஏக்காரன் எதை விரும்புறான்? அவன் பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது, அதை தொழுவ கூடாது. நீங்க எல்லாம் தொழுக வந்தீங்கன்னா ஜமாத்து ஒண்ணு கூடிக்கிட்டே இருக்கும், சமுதாயம் விழிப்புணர்ந்துகிட்டே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு தொலை போகாம இருக்கானோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாஜகவுக்கு லாபம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காரணம் என்ன? மக்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வழக்கு பேசுது. பள்ளி நிறைந்து தொழுது கொண்டிருந்தார்கள் வழக்கு பேசுது இல்ல. நிறைய பள்ளிவாசல்ல 100க்கு 18 வயசு கம்மியா இருக்கிறவங்க தான் நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. 18 வயசுக்காரங்க நினைக்கிறாங்க. 100க்கு 18 வயசு கம்மி, 72 வயசுக்காரங்க தான் பள்ளிவாசல் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் எங்க பள்ளிவாசல் நினைக்கிறாங்க? இளைஞர்களுக்கு கூட காலையில 9 மணிக்கு தான் சூரியன் உதயமாகி சூரியன் டயர்ட் ஆயிருக்கு, விளங்கா போன வேலை கூட எந்திரிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சூரியன் சொல்லுகிற அளவிற்கு மனிதன் இளைஞன் இன்னைக்கு உறங்குவதை பார்க்கிறோம்.
ஆனா உலகத்துல எல்லா தலைவரும் யாரை எதிர்பார்க்குறது? இள ரத்தம் சூடாயிட்டா, எங்க சூரியன் சூடாகிற வரைக்கும் தெரியுது. இள ரத்தம் சூடாயிட்டா சமூக விழிப்புணர்வு அடைஞ்சிடும் அப்படின்னு உலக தலைவர்கள் எல்லாம் எல்லா அரங்கத்திலையும் பேசுகிற பார்க்கிறோம். நம்ம இஸ்லாமிய தலைவர்கள் பேசுறதையும் பார்க்கிறோம். ஆனா இளைஞர்கள் எங்க பள்ளிவாசல் நிரப்புறாங்க? முகநூலையும் பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் தான் இன்னைக்கு நிரப்பிக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கணும். அப்ப இதெல்லாம் எங்க போகுது அப்படின்னா, இது அவனுக்கு லாபம். இங்க பள்ளிவாசலுக்கு வராம இருக்கிறது, தொடாம இருக்கிறது. ஒரு பள்ளிவாசலுக்கு தொடாம வர மக்கள் போய் 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 ஆளே இல்லாம போச்சுன்னு வைங்க, அவன் என்ன செய்வான்? சீதா சிலையை தூக்கி கொண்டாந்து வச்சுட்டு போயிடுவான். இது சீதா இருந்துச்சு, ராமர் இருந்துச்சு, எல்லாத்தையும் கொண்டாந்து உள்ள வச்சுட்டு இது பிறந்ததே இங்கதான், வளர்ந்தது இங்க, பேரம் பேசி கூட ராமரும் சீதை இங்கதான் எடுத்தாங்கன்னு சொல்லுவான் நம்மகிட்ட. அதுக்கு நீதிமன்றம் என்ன செய்யும்? ஆமாமா உண்மைதான் உண்மைதான் சொல்லி அவனுக்கு தீர்ப்பு சொல்லி அசலாமலைக்கு நீங்க வெளியே போக நம்மளை அனுப்பிச்சு விட்டுருவான். காரணம் என்ன? பள்ளிவாசலை நிரப்புவதற்கான வழிமுறைகள் நம்ம தேடுறது இல்லை. அப்ப எங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் நினைக்கிறோம். பரபரப்பான இந்த உலகத்துல சலாம் கொடுத்தோம்னா பறந்து செல்லுகிற காட்சியை பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ் சொல்ல நேரம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல நேரம் இல்லை, அல்லாஹ் அக்பர் சொல்ல நேரம் இல்லை. இந்த சொல்லுங்க ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. சலாம் கொடுத்தவங்க ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து திக்ர் செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சுட்டு போகணுங்கிற அடிப்படைக்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை. முடிஞ்சவன யார் யார் இந்த உலகத்துல நம்மளை கூப்பிட்டுருக்கிறா அப்படின்னு பார்க்கிறதுக்கு நேரம் இருக்கே தவிர படைத்தவனிடத்தில் முறையிட நேரம் இல்லை. காரணம் என்ன? பரபரப்பான உலகம், வேகமா போவோம், பயணிப்போம், அடுத்தடுத்த கட்டங்களை தகர்ந்து போய் எங்க ஒண்ணுமே கிடையாது. அதை முடிவு பண்ணான், சொத்து சுகத்தை எல்லாம் முடிக்கிட்டு அகதி முகாமில் அடைக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறது அவன் இழப்பில குறியா இருக்கான். நாம இழப்பீடுல குறியா இருக்கோம். அப்ப இதையெல்லாம் நான் கொடுத்து எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த நபிமார்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவம் பண்ணிட்டு எந்த அளவுக்குன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க. அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். லட்சம் மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டார். அவர் மக்களிடத்துல போய் ஏகத்துவத்தை எடுத்து சொல்றார், பிரச்சாரம் செய்யறார். அந்த மக்கள் என்ன செய்யல, ஒழுங்கா நீங்க ஊரை விட்டு போயிருங்க, இல்ல உங்களை கல்லால அடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் பிரச்சாரம் செய்து பார்க்கிறார். பிரச்சாரம் எடுபடல. அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சுட்டார், உனக்கு யாரும் சரி வர மாட்டானுங்க, அல்லாஹ் நீ முடிச்சிரு. அது மாதிரி பிரார்த்தனை கூட இன்னைக்கு நம்ம செய்யறதில்லை. அல்லாஹ் இந்த பிஜேபி சரியில்லை, பிட்சா சரியில்லை, மோடி சரியில்லை, 312 எம்பிக்களை வச்சுக்கிட்டு எங்களை எல்லாம் நாட்டை விட்டு விரட்டம் நினைக்கிறான். நாங்க உருவாக்குற தேசம், இவனை ஒண்ணும் இல்லாம நீ ஆக்கு அப்படின்னு கேட்க கூட நமக்கு நேரம் இல்லை. ஆனா அவங்க ஏகத்துவத்தை ஏற்காத அந்த மக்களுக்கு எதிராக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? பிரார்த்தனை செஞ்சாங்க. இவர்கள் சரி வர மாட்டாங்க, நீ அழிச்சிரு அப்படின்னு அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னா நீங்க ஊரை விட்டு வெளியே போங்க. அவர் வெளியே போயிட்டார். அப்ப வேதங்கள் இருண்டு வரும் பொழுது அந்த மக்கள் நினைக்கிறான், ஆஹா யூனுஸ் சொன்னதுல நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு படைத்த இறைவனிடத்துல அவர்கள் பூரா மன்றாடுகிறார்கள். அல்லாஹ் தண்டனை நிறுத்தி வச்சுட்டா. இவர் கொஞ்ச நாள் கழிச்சு வருகிறார். மக்கள் எல்லாம் செத்து நாரி நாட்டம் எடுத்து கிடப்பார்கள். போய் பார்த்துட்டு வருவோம். வந்தா தீபாவளி பஜார் மாதிரி ஜோதியா வாழ்க்கை நடந்து. அப்போ இவருக்கு போவோம். யாருன்னு போவோம்? நிஜமான இடத்துல போவோம். அழிக்க சொல்லி அதை அழிக்கலையே. இவர் சொல்லலாம், கேட்கலாம், கேட்பதற்கான உரிமை இருக்கு. அதை நிறைவேற்றணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிறவன் அவன்ல. நான் சொல்லி அவன் அழிக்கலையே, கோவித்து கொண்டு அவர் வேகமாக போகிறார். அப்ப கடற்கரைக்கு பக்கத்துல போறார். ஒரு கப்பல் வருது, அதுல ஏறிக்கிறார். அறிமுகமான ஒரு மனிதர், இலவசமா அவரை ஏறிக்கிறார். ஆள் அதிகமா இருக்கு, ஆள் குறைப்பு செய்யணும். என்ன செய்யறது? சீட்டு குளிக்கு போடுவோம். சீட்டு குளிக்கு போட்டாங்க. யூனுஸ் பேரு வந்துச்சு, தூக்கி டம்முன்னு கடல்ல போட்டாங்க. மீன் வயிற்றுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டார். அவர் அழைத்தார். எங்க போய்? தூமாத்தி ஆழ்ந்த இருளில் இருந்து, மீனினுடைய ஆழ்ந்த இருந்து அடி வயிற்றுல போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த இறைப்பையில கிடக்கிற நாற்றம் தாங்க முடியாம உள்ள உட்கார்ந்து அழைக்கிறார் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்திற்குரியவன் நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீ தூய்மையானவன், நீ மன்னிக்கிறனா, நான் நஷ்டமடைகிறவனா அல்லாஹ் என்று
மீனினுடைய ஆழ்ந்த இருளில் இருந்து அவர் அழைத்தார், அல்லாஹ் மன்னித்தார். சொர்க்கத்திற்குரிய நபி, சிறப்புக்குரிய நபி, அவருடைய வரலாறு உலகத்தில் எல்லாருக்கும் படிப்பினை. எப்படிப்பட்ட படிப்பினை? இப்ராஹிம் நபி அவர்களை பின்பற்றுங்கள் முகமது நபிக்கு சொன்னார். யூனுஸை பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொன்னார். ஏன் ஏன்டே கோச்சுக்கிட்டு போறாரு? என்னாச்சு நிலைமை? மீன் வயிற்றுக்குள்ள பண்ணி வச்சா இல்லையா? அங்கிருந்து கத்துனீங்க, கதறினீங்க, மன்றாடினீர்கள், நான் மன்னித்தேன். மன்னிக்கலனா உலகாளி வரை வயிற்றுக்குள்ளதான் இருக்கணும். மீன் வயிற்றுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கணும். அந்த மீன் அவ்வளவு நீடிக்க வைக்கிறது நல்லா கேட்ட பெரிய நேரம் போல. இன்னும் போய் என்ன யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டேன். திரும்பிக்கிற வயிற்றுக்குள்ள அது பெரிய தினப்பட பெரிய செஞ்சாலும் வந்துச்சு. 3 நாள் வயிற்றுக்குள்ள இருந்தான். அதை வெளியே வந்து சொன்ன விஷயம் நாட்டம், கொடூரமான நாட்டம். அதுல சும்மாவா சாப்பிடும்? தண்டு கணக்கு அவர் முழுங்கும். சும்மா போய் ஒரு பெரிய சுறாமீனை புடிச்சு முழுங்குற வேலை கிடையாது. கூட்டமா கோடிக்கணக்கான மீன்கள் அப்படி அலையாக சுத்திக்கிட்டு இருக்குல்ல, அப்படி போய் வாயை திறந்து அப்படி மூடுச்சுன்னா ஒரு அமுக்குல 1 லட்சம் மீன் அப்படி முழுங்கும் திம்பிங்கலாம். அப்படி இறை சாப்பிடக்கூடிய ஒரு மீன் காயப்பட்டிருக்க பக்கம் போய் பாருங்க. இந்த கடவுள வரா கருவாட்டுக்கு காயப்பட்டிருப்பான். அப்படி போனவங்க மூக்க முடிச்சு நடக்கிறோம்ல, அந்த மீனெல்லாம் வயிற்றுக்குள்ள இருந்து, அந்த வயிற்றுக்குள்ள அவர் இருந்தா எப்படி இருக்கும்? கதர்ல ஒருத்தர் வெளியே வந்து அவ்வளவு பண்ணுறோம். அங்கிருந்து அவர் அலறினான், நீ மன்னிச்சிடறா. சரி மன்னிச்சு போகும். அப்ப நம்ம பண்பாளர்களாக எப்பொழுது மாறுவோம் என்று சொன்னால், தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும், படைத்தவர்களுக்கு மன்னிப்பு வேண்டும். பர்சனலா பிரச்சனை இருக்கு, யாருன்னு சொல்ல முடியும்? என் பிள்ளை கல்யாணம் நடக்கலாம், என் மயன் சரியில்லை, எங்க அக்கா சரியில்லை, என் வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். வெளியே தெரிஞ்சா கௌரவ பிரச்சனை. என்ன செய்யறது? நம்ம சொல்லு, படைச்சவன்ட்ட சொல்லு, நீ கேளு, நான் கேட்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இடத்துல வந்து சொல்லணும்னா கூட பள்ளிவாசலுக்கு வரணும். இல்லைன்னா என்ன ஆகுது? அல்லாட சொல்றதுக்கு நேரம் கிடைக்காது. குழப்பிக்கிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்க மனசுல நினைக்கிறது அல்லாவுக்கு தெரியும். நீ கேளுடா, கேட்டா தர்றேன் அப்படின்னு எஜமான் காத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய அழைப்புக்கு நாம் என்ன செய்யணும்னா முறையிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தவறுகளை ஒத்துக்கொண்டு பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் மாற்றி அருமையானவர்கள் கூறி என்னுடைய இந்த முதல் முறையை நிறைவு செய்கிறேன். வாதனவனாக இந்துல்லாஹி ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் வாழ்கிற இந்த தேசத்தில் மத்திய அரசாங்கத்தால் முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராகவும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு எதிராகவும் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் CAA, NRC, NPR. இதன் மூலமாக இந்திய தேசத்தை இந்துத்துவ நாடாக உருவாக்குவதற்காக இந்தியாவில் வாழ்கிற சிறுபான்மை சமூக மக்களை எல்லாம் அகதிகளாக புறந்தள்ளி வைப்பதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் வாஜ்பாய் ஆட்சி காலத்திலிருந்தே நடந்துருக்கு. 2003 இந்த திட்டங்களை என்ன செஞ்சுட்டாங்க, ஆரம்பித்து வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரலாற்று செய்திகள்லாம் ஒவ்வொன்றா வெளியே வருது. நாம நம்ம சமுதாய மக்கள் அப்படிதான் இருந்திருக்கோம். நம்ம தலைவர்கள் சொல்லி கொடுத்தவங்க நம்மளை சொல்லி கொடுத்தவங்க நமக்கு அவ்வளவுதான், கல்வியில் அவ்வளவுதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கோம். NPR, NRC, CAA அப்படிங்கிற இந்த சட்டத்தை பற்றி மக்களிடத்துல, அடிப்படையான மக்களிடத்துல இன்னும் கொண்டு செல்லப்படலை. நிறைய மக்கள் ஏதோ தப்பு செய்யறாங்க, நாம எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குது. இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னா, A to Z வரைக்கும் தெரியுமானா யாருக்கும் தெரியாது மக்களுக்கு. நம்ம தலைவர்கள் பூரா சொல்றாங்க, ஏதோ நம்மளை பண்ண போறாங்க, நாம எதிர்த்து போராடணும் அப்படின்னு வெகுஜன மக்கள் திரட்டி இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இந்தியா முழுவதும் மக்கள் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க.
ஆனா அவன் செய்யற வேலை என்ன செய்யறான், ஏப்ரல்ல கரெக்டா என்பிஆர் வந்துடும், கணக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற அவர்கள் வேலையில 8300 கோடி ரூபாய் செலவுல அந்த பணியை செய்ய காத்திருக்கான். அது ஏப்ரல் மாசத்துக்கு இந்த ஒரு வருஷம் கிடையாது. ஜனவரி முடிஞ்சிருச்சு, பிப்ரவரி வந்துடும், மார்ச் ஏப்ரல் 2 மாசம் தான். 2 மாசத்துல அவனுடைய பணியை என்ன செஞ்சிருவான், செய்ய ஆரம்பித்து விடுவான். அதற்கிடையில இந்த 2 மாசத்துல அவன் செய்யக்கூடிய இந்த அரசு சார்ந்த பணிக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் என்பதை எவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதுல இன்னும் இந்த சமுதாயம் விழிப்பு அடையாமல் இருக்கிறது. ஏன்னா அப்படிதான் நம்ம இருக்கிறோம். நாளைக்கு அவன் உங்க வீட்டுல கணக்குல கொடுங்க அப்படின்னு கேட்பான், பல சாட்டு வச்சிருப்பான். அது எந்த அளவுக்கு போகுதுன்னு கேட்டா, அவன் ஃபார்முலா கொடுத்து புள்ள பண்றது இல்லையா, அப்ளிகேஷன் மாதிரி செல்போன்லயே அப்ளிகேஷன் மாதிரி கொண்டு வந்துருவோம். அதுல கேட்கப்பட கேள்விகளுக்கு எங்கெல்லாம் நீங்க டிக் பண்றீங்களோ அங்கெல்லாம் என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். எங்கெல்லாம் நீங்க டிக் பண்ணலையோ அது அவனும் கூட சேர்ந்து டிக் பண்ணி நமக்கு இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளுக்கான வழியை நிறைய செய்து வைத்திருக்கிறாங்க. அப்ப நமக்கு நிறைய கடமை என்ன இருக்குன்னா, இது போன்ற சட்டங்களை நாம மட்டும் தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம் இல்லை. நாம இன்னும் அந்த உள்ளார்ந்து ஆழ்ந்து தெரிந்து கொண்டு நம்ம சமுதாய மக்களிடத்துல சாமானிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி இருந்தா கூட என்ன செய்யணும், இஸ்லாமிய பெண்களுக்கு அவங்க வீரத்தை சொல்ல தேவையில்லை. எதிரி எவ்வளவு பெரிய ஆளுநர்கள் அவங்களுக்கு கணக்குல தெரியாது. ஆண்கள் தான் என்ன செய்வான், எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு வந்திருப்பான். பெரிய பணக்காரன், ஏழை, ரப்படி, கொலகாரன், இப்படிதான் தெரியும். ஆனா பெண்களுக்கு அது தெரியாது. தான் புள்ள மேல ஒருத்த கைய வச்சா எவனா இருந்தாலும் கடிச்சு கொதறிடுவாங்க. இதுதான் அடிப்படை. அப்ப அப்படிப்பட்ட சாமானிய பெண்களிடத்துல கூட இந்த சட்டத்தை குறிக்கிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான கடமை நமக்கு இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது? முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள், ஆண்கள், உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்பத்தில் இது சம்பந்தமா என்ன செய்யணும், உட்காந்து கிளாஸ் எடுக்கணும், பிள்ளைகிட்ட சொல்லணும், மனைவி கிட்ட சொல்லணும். அப்பதான் நினைச்ச நேரத்துல போராடுவதற்கான, குடும்பத்தோடு போராடுவதற்கான ஒரு வழியை அமைக்க முடியும். ஒண்ணு. அப்ப இது மாதிரியான சூழ்ச்சிகள் நமக்கு இருந்தால் நடக்கும் பொழுது களப்பணி காண்பதற்கான தயாரிப்போடு நாம் இருக்கணும். இந்த செய்தி மக்களிடத்துல கொண்டு செல்லணும். அதனுடைய ஒரு வழியா நேற்று கூட அரசு பிரம்மாண்டமான ஒரு போராட்டம், தன்னெழுச்சி போராட்டம் ஏற்பட்டுச்சு. திடீர்னு ஒரு 2000 இஸ்லாமிய பெண்களும் ஆண்களும் அந்த இறையியல் கல்லூரியில் என்ன செஞ்சாங்க, ஒன்று சேர்ந்து டெல்லி சாகிபாத் மாதிரி நாங்க போகவே மாட்டோம், தொடர் போராட்டம் சொல்லி அறிவிச்சு உட்கார்ந்துட்டாங்க. காவல்துறையில பயங்கரமான ஒரு நெருக்கடி. அந்த மக்கள் போராடுவதற்காக அந்த கல்லூரி எந்த இடத்தை கொடுத்ததோ அவர்களை மிரட்டி பணிய வச்சு, அவர்கள் நீங்க கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வந்து திரும்ப கூட நடத்துங்க, தற்காலிகமா இந்த போராட்டத்தை நிறுத்திக்கங்க என்று சொல்லுகிற வகையில மக்கள் விழிப்புணர்வோடு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று இரவு வரைக்கும் நடந்த இந்த விஷயம் ஒவ்வொரு ஜமாத்துகளாக, ஒவ்வொரு ஊர்களாக போராட்டம் நடக்குது. நாம என்ன செய்யணும்னா, இது நமக்கு எதிரான போராட்டம்ன்ற மாதிரியே கொடுக்க கூடாது. நமக்கு எதிரு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எதிரு. முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட போய் இது பற்றிய விஷயங்களை தெரிந்து, இப்ப எங்களை மட்டும் இல்ல உங்களை தான் அழிக்க நினைக்கிறான் அப்படிங்கிற செய்திகளை நாம கொண்டு போனால்தான் இது இந்தியா முழுவதும் இன்னும் வெகுஜனமான ஒரு போராட்டமாக மாறும். அதற்கான முயற்சியை நாம் செய்யணும். அதனுடைய இன்னொரு வரிசையில தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அவங்க கையெழுத்து இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் இந்த 3 சட்டங்களுக்கு எதிராகவும் ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்துறாங்க. நமக்கு ஆதரவாக சமுதாயத்துடைய மக்களுடைய குடியுரிமையை பாதுகாப்பதற்காக யாரு போராடினாலும் சரி, உரிமைக்காக என்ன செய்யணும், நாம களத்துல நிற்கணும். அதுக்காக இங்க அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கிறாங்க. இதுல கையெழுத்து கொண்டு கொடுங்க எல்லாரும், இந்த சட்டத்தை எதிர்க்கு அப்படின்னு சொல்லி வரிசை இருந்து பெயரு, நாம இருக்கிற ஊர் மீனாம்பாள்புரம் தான் மீனாம்பாள்புரம், ஆலங்குளம் தான் ஆலங்குளம் போட்டுட்டு கையெழுத்து. இதுல நீங்க வெளியில நம்ம சகோதரர்கள் இந்த ஃபார்ம் வச்சிருப்பாங்க. அவசரப்பட்டு யாரும் போயிடாம இது நமக்கான உரிமை. அதனால இதுல எல்லாருமே பொறுமையா இருக்கு, பேரு, ஊரு, கையெழுத்து எல்லாம் போடணும்னு அறிவிச்சுக்கிறேன். அடுத்து நம்முடைய ஜமாத்துக்கு வாழ்வாதாரம் கேட்டு ஒரு சகோதரி மனு செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்காக வெளியில பொருளாதாரம் கேட்டு நிற்பாங்க. தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாகனம் இஸ்லாம்
أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالنحل المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه خاوية وما أدراك ما هي نار حامية الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا الله أكبر سمع الله لمن حمده
الله أكبر الله أكبر الله السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. கடந்த வாரம் ஒரு பண்படிக்காக பயணம் கற்றுருக்கோம். ரொம்ப முடிவு இருந்தது. எல்லா இடத்துலையும் ஒன்று கேட்டதுக்கு 2 இருந்துச்சு. எல்லா இடத்துல கொண்டு போய் அந்த சேவை கொடுத்துட்டோம். எல்லா ஒரு திருமணி செய்வாங்க. எல்லாரும் கையெழுத்து போட்டு போங்க. நீங்கள் ஒற்றுமை இருக்கிறதுக்காக யாரும் பாட்டி போயிடாதீங்க. நம்ம பள்ளி பொருளாளர்களுடைய சேகூசன் அவர்களுக்கு அசர்வான் கலைஞரோட திருமணம் நடத்தப்படுகிறது. நம்ம பள்ளியில் அனைவரும் தவறாமல் கலந்துக்கிறாங்க. பெண்கள் வரை வழக்கம் போல நடக்கும். நாளை 7 மணிக்கு மதுரைக்கு கலந்துருவோம்.